வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். தென் இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போட்டி மிக மிக குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரியான ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். சேலரி பொறுத்த வரைக்கும் 15,700 அதிகபட்சம் 58,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் 16/5/2025 வரைக்கும் வந்து டைமிங் வந்து இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். தென் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அடுத்தது அட்டெண்டர் அப்படிங்கிற 3 விதமான கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஆஃபீஸ் கோஆர்டினேட்டர், ஸோ இந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒழுங்குபடுத்துவார். இதுக்கு பார்த்திங்கன்னா 55% ஆஃப் உங்களுக்கு வந்து மார்க் வந்து இருந்தது அப்படின்னா போதும். தென் இந்த 55% ஆஃப் மார்க்கும் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் தான். தென் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயோ இமெயில் கம்யூனிகேஷன், ஸோ இன்டர்நெட்டில், ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட்டில் 55% ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயோ இமெயில் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்நெட்லேயோ இருந்துச்சுனாலும் போதுமானது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் இன்ஸ்டியூஷனில் அதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் ஓகே. தென் பே ஸ்கேல் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் கோஆர்டினேட்டர் 17,632, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 16,000 ப்ளஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 30% ஆஃப் பேசிக் பே, அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் 53% இருக்குது, இஎஃப்பி இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 20,000க்கு மேலே சேலரி கிடைக்கும். தென் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 23,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயிலும் பண்ணிக்கலாம். recruitment.msce.ac.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் 16 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அப்படி இல்லைனாலும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட பயோடேட்டாவை வந்து நீங்கள் டைரக்டர் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், காந்தி மண்டபம் ரோடு, சென்னை 600025 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதுவும் 16 மே இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. நீங்கள் வந்து உங்களோட ரெஷ்யூம் ப்ளஸ் உங்களோட ஜெராக்ஸ் காப்பீஸ், உங்களோட மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஸோ டிசி ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பயோடேட்டா கூட வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஸோ இங்கிருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் msce.ac.in இது தான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.